அன்புள்ள ஜேவி தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை வழங்கி வரக்கூடிய நான் தற்போது ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள இவ்வார ராசி பலனை வழங்க உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, செவ்வாயின் ராசியில் பிறந்த நீங்கள் எதிலும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக பேசும் சுபாவம் கொண்டவராக இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் ஜென்ம ராசியில் சூரியனும் 2ஆம் வீட்டில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. பண வரவானது சிறப்பாக இருக்கும். குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் எடுக்கின்ற சுபகாரிய முயற்சிகளில் கூட சாதகமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 23, 26, 27 ஆகிய 3 நாட்கள் மிகச் சிறப்பான பலனை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷப ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் தன்னலம் கருதாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்டவராக இருப்பீர்கள். இந்த வாரத்தில் ராசியாதிபதியின் சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் வலுவாக அமையப்பெற்று பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது சகல விதத்திலும் நற்பலன்களை தரக்கூடிய ஒரு நல்லமைப்பாகும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். சிறப்பான பண வரவுகள் உண்டாகி உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து மன நிம்மதி ஏற்படும். சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் 23, 24, 25, 28, 29 ஆகிய 5 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமல் சிறப்பாக இருப்பதனால் இந்த வாரத்தில் பல நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, கல்விக்காரகன் புதனின் ராசியில் பிறந்த நீங்கள் மற்றவர்கள் ரசிக்கும்படி திறமையாக பேசும் திறமை கொண்டவராக இருப்பீர்கள். சிறப்பான பேச்சு திறமையால் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசிக்கு அதிபதியான புதன் சூரியன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் வலுவாக அமையப்பெற்று 10ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் சஞ்சரிப்பது சகல விதத்திலும் நற்பலன்களை தரக்கூடிய நல்ல அமைப்பாகும். தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்கள் இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் கூட இந்த வாரத்தில் உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 24, 25, 26, 27 ஆகிய 4 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. கடக ராசி நேயர்களே, சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் நம்பியவர்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்யும் பண்பு கொண்டவராக இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் சில குழப்பங்கள் இருந்தாலும் 26, 27, 28, 29 ஆகிய நாட்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசி ரீதியாக இந்த வாரத்தில் 10ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பெரிய மனிதர்களுடைய நட்பானது தக்க சமயத்தில் கிடைக்கும். இந்த வாரத்தில் 23ஆம் தேதி அன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. சில நேரங்களில் மன நிம்மதி குறைவுகள் இருந்தாலும் திங்கள் முதல் எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து மன நிம்மதியானது உண்டாகும். சூரியனின் ராசியான சிம்ம ராசியில் பிறந்த சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில்
கிரகமைப்பு ரீதியாக பார்க்கின்ற பொழுது ராசிக்கு அதிபதியான சூரியன் உச்சஸ்தானமான 9ஆம் வீட்டில் வலுவாக அமையப்பெற்று 10ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குரு பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சிறப்பான பண வரவுகள் இருக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் 24, 25 ஆகிய 2 நாட்கள், திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். சிறப்பான பலன்களை எந்த நாளில் அடைவதற்கான அமைப்புகள் இருக்கிறது என பார்க்கின்ற பொழுது 23, 28, 29 ஆகிய நாட்களில் சந்திர பகவான் 7ஆம் வீட்டிலும் 10ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்க உள்ளார். அந்த 3 நாட்கள் மட்டும் மிகச் சிறப்பான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் உண்டு. கன்னி ராசினியர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் சூழ்நிலைக்கு தக்கவாறு உங்களுடைய குணநலங்களை மாற்றிக்கொண்டு மற்றவரிடம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய சுபாவம் கொண்டவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சனியும் அட்டமஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. சுக்கிரனானவர் 7ஆம் வீட்டிலும் 6இல் கேதுவும் சஞ்சரிப்பதால் பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலும் நெருங்கியவர்களின் ஆதரவால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது இந்த வாரத்தில் இருக்கும். உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 23, 24, 25 ஆகிய 3 நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. 26, 27 ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் மற்றவர்கள் விஷயத்தில் தடையாடாமல் இருப்பது, பேச்சை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசினியர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் வசீகரமான தோற்றம் கொண்டவராக இருப்பீர்கள். கவர்ச்சியான உடலமைப்பால் மற்றவர்களை கவரக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனியும் 6இல் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பானது இருக்கும். எதிர்பாராத உதவிகள் மூலமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது உங்களுக்கு இருக்கும் என்றாலும் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சூரியனும் 8ஆம் வீட்டில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. கோபத்தை குறைத்துக் கொள்வது, பேச்சை குறைப்பது மிக மிக சிறப்பு. சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் 24, 25, 26, 27 ஆகிய 4 நாட்கள் சந்திரனானவர் 7ஆம் வீட்டிலும் 6ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். 28, 29 ஆகிய 2 நாட்கள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது, நிதானத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களிடம் பேசி வெற்றி பெற முடியாது. செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே துணிவோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் 6ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் லாபஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிப்பது சகல விதத்திலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகளால் கூட சாதகமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 26, 27, 28, 29 ஆகிய 4 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருப்பதால்
எல்லா வகையிலும் சாதகமான பலன்களை அடைவதற்கான யோகங்களானது உள்ளது. தனுசு ராசினியர்களே, குருவின் ராசியில் பிறந்த நீங்கள் மற்றவரிடம் அன்பாக பேசும் குணம் கொண்டவராக இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சுக்கிரனும் 6ஆம் வீட்டில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். தொழில் வியாபார ரீதியாக சிறு சிறு நெருக்கடிகள் இருந்தாலும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது உங்களுக்கு இருக்கும். பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் சில இருக்கும் என்பதனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 23, 28, 29 ஆகிய 3 நாட்கள் சந்திரன் சஞ்சாரம் மிக சிறப்பாக இருப்பதனால சாதகமான பலன்களை அந்த 23, 28, 29 ஆகிய நாட்களில் அடைவதற்கான யோகங்களானது இருக்கிறது. மகர ராசினியர்களே, அதாவது சனியின் ராசியில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்றால் எதிலும் துணிவோடு இருப்பீர்கள். கடின உழைப்பிற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் 4ஆம் வீட்டில் சூரியன், 12ஆம் வீட்டில் சனி, குரு வக்ரகதியில் இருப்பதெல்லாம் தேவையில்லாத அலைச்சலை தரக்கூடிய அமைப்பாகும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபார ரீதியாக மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 24, 25 ஆகிய 2 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்களை இந்த 24, 25 சிறப்பாக இருக்கும். இந்த 24, 25 ஆகிய 2 நாட்களில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் சற்று சாதகமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் இருக்கிறது. கும்பராசினியர்களே, தவறு செய்பவர்களை கண்டிப்பதில் வல்லவராகவும் எதிலும் துணிந்து செயல்படக்கூடிய துணிவு கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியனானவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பது சகல விதத்திலும் நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பாகும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். சுக்கிரனானவர் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் புதிய பொருட்கள் வாங்குவதற்கான யோகங்கள் கூட இந்த வாரத்தில் இருக்கிறது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 23, 26, 27 ஆகிய 3 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருப்பதால் எதையும் எதிர்கொண்டு சாதகமான பலன்களை அடைவீர்கள். மீன ராசினியர்களே, மற்றவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களாக உணர்ந்து உதவி செய்யும் பண்பு கொண்ட குருவின் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாயானவர் வலுவாக அமையப்பெற்று 6இல் ராகு, 7இல் குரு சஞ்சரிப்பதால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்களை எளிதில் அடைய முடியும். சூரியனானவர் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கோபத்தை மட்டும் சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் சாதகமான பலன்களை எளிதில் அடைவதற்கான யோகங்களானது இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 24, 25, 28, 29 ஆகிய 4 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களிடம் தெள்ள தெளிவாக விளக்கினேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம். ஜேவி டிவி, பாரங்கும் பரவட்டும் தமிழ்.